சரிடி சரிடி, அப்போ நானே வச்சுக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்க மாமா. சரி பார்த்து வாங்க மாமா. உங்களை தான் மாமா கேட்குறேன். அந்த ரசீது அட்டை கொடுத்தேன்ல, அதை எடுத்து கொடுங்க. ஐயோ அன்னைக்கிளி, என்ன மாமா, அந்த பைக்குள்ள தானே வச்சிருப்பிய? அன்னைக்கிளி நீ கொடுத்த ரசீது வச்சிருந்த பைக்குள்ளதான் 5 லட்சம் ரூபா கோயில் பணத்தையும் வச்சிருந்தேன். அவன் பையோட தாம்மா மிளகாப்பொடியை தடவிட்டு தூக்கிட்டு போயிட்டேன். இதயம் இதயம் எரிகின்றது. என்ன முன்னாள் ஊர் தலைவரே, நான் சொல்லும் போது நம்ப மாட்டோம் நீங்க. இப்ப என்ன நடந்திருக்கு பாத்தீங்களா? சுப்பிரமணி, ஐயா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஊராளுக எல்லாரும் சேர்ந்து எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாங்கய்யா. நான் அதை தாராளமா ஏத்துக்கிறேன். என்ன மாமா பேச்சதெல்லாம்? தப்பே பண்ணாம நம்ம எதுக்காக தண்டனை ஏத்துக்கணும்? தப்பு பண்ணினது யாருன்னு தான் வெட்ட வழியா தெரிஞ்சு போச்சுல்ல. இன்னமும் எதுக்கு நாடகம்? நாடகம் எல்லாம் அரங்கேறியாச்சு. அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. லைலா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எதுக்கு தலையிடுற? யாருக்கு தேவையில்லாத விஷயம்? நானும் இந்த ஊர்ல பிறந்தவ தானே, இந்த ஊர்ல தானே இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். என் ஊர்ல ஒரு பிரச்சனைனா நானும் ஊர்க்காரியில ஒருத்தியா நின்று கேட்கறதுல எந்த தப்பு இல்ல. தப்பு நடக்கிற இடத்துல தட்டி நின்று கேள்வி கேட்பா இந்த லைலா. அப்படி சொல்றேன் நான் பெத்த மகளே. தப்பு செஞ்சது பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் இந்த பங்கசத்தோட தீர்ப்பு. தீர்ப்பு சொல்ல நீ யார் பங்கசா? தீர்ப்புன்னா தீர்ப்பு இல்ல, நியாயத்தை சொல்றேன். ஊர் மக்களுக்காக எல்லாரும் நின்று தானே ஆகணும். இல்லைன்னா மறுபடியும் இந்த காசு போச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் வரி பணம் கொடுங்கன்னு ஒரு தலைக்கு 4000 5000 போடுவியே. இதுக்கெல்லாம் எங்க போறது? எங்களால எல்லாம் 50 காசு கொடுக்க முடியாதப்பு. எந்த கோயில் வரி போட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறது ஊருக்கே தெரிஞ்சது தானே. இதுல என்னமோ புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அடியே அலமேல மருமகளே, வாய மூடிக்கிட்டு நில்லு, இல்ல பல்லு படுவாலாம் கலண்டுறான். எங்க கலட்டு பாப்பான். இங்க பாரு ஆத்தா, நான் ஒன்னும் ஒன்ன மாதிரி செட்டு பல்லு வச்சு சுத்திக்கிட்டு திரியற. எட்டி தட்டுனா ஒட்டிக்கிட்டு போய் விழுந்துரும் பல்லோட சேர்ந்து. எங்க வந்து யாருக்கிட்ட? நெடுவாளி, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அப்புறம் என்ன ஐயா, அந்த கிழவி பேசிக்கிட்டே இருக்கு, பாத்துக்கிட்டு பேசாம இருந்தா அப்புறம் மாமா மேல தப்பு இருக்குங்கிறது மாதிரி ஆயிராதா? அவர் பாவம் வாயிலா பூச்சி. இந்த ஊருக்காக ஒவ்வொரு நல்லதா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மேல இப்படி அநியாயமா பள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏத்த 1000 இருந்தாலும் அவரையும் நீ தானே 10 மாசம் சுமந்து உன் வயிற்றுல பெத்த. அவ மேல இருக்கிற அக்கறையும் அனுதாபமும் ஏன் இவர் மேல இல்லாம போச்சு? மருமக வந்துட்டா மய மேல பிடிக்காம போயிரும். சரி, அதுக்காக இவ்வளவு வன்மத்தை கக்கணுமா? அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டில. ஏய், குடும்ப பஞ்சாயத்தை பேசுறதுக்கு ஒண்ணு இது இடம் கிடையாது. என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வகுறு வேறதான். ஊர் பிரச்சனைன்னு வந்துட்டா அந்த பங்கசம் ஊர் பக்கம் தாண்டி நிப்ப. ஐயா, யார் வேணா எந்த பக்கம் வேணா நிக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா ஏன் மாமன் எப்பேற்பட்டவர்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்க சொல்லுங்க, என் மாமன் கோயில் பணத்தை எடுத்திருப்பாரா? இங்க பாரு, ஐயா கையில இருக்கிற 5 லட்சம் தான் கோயிலோட பணம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வந்த நகை அடகு வச்சுன்னு சீன் போட்டுட்டு இருக்க. எங்க நீ தான் அடகு வச்சு கொண்டுட்டு வந்த பணம்னு ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உன் புருஷன் உத்தமன்னு நாங்க எல்லாரும் ஒத்துக்கிறோம். ப்ரூஃப் இருக்கு. ஆமா, அக்கா பேங்க்ல நகை அடகு வச்சுதான் இந்த பணத்தை கொண்டுட்டு வந்தாங்கிறதுக்கான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு. இப்பவாத நம்புறீங்களா? எங்க அக்கா மேல எந்த தப்பும் இல்லை, எங்க மாமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு. மாடனே, எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார். தம்பி நீங்களா? எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும்க்கா, கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. மாடன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இவன் என்னம்மா இவ கூட 24 மணி நேரமும் சுத்திக்கிட்டு இருக்கான்? என்னமோ ப்ரூஃப் கொண்டுட்டு வந்திருக்காங்களாம்ல. என்ன ப்ரூஃப் தம்பி கொண்டுட்டு வந்திருக்கீங்க? அன்னைக்கிலேயேக்கா பேங்க்ல அடகு வச்சாங்கிறதுக்கான ரசீது. தம்பி அதுதான் தொலைஞ்சு வச்சுங்களே. திரும்ப வாங்க முடியாத அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லக்கா. பேங்க் மேனேஜர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு டீச்சரோட ஹஸ்பண்ட். அவர் மூலியமா தான் உங்களோட கார்டை நான் திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி உங்க போன்ல பணம் ரிசீவ் ஆனதுக்கான மெசேஜ் வந்திருக்கும். அதை பாத்தீங்களா? எத்தனை மணிக்கு பணம் ரிசீவ் ஆயிருக்குன்னு? போன்ல என்ன வந்திருக்கு நான் பார்க்கலையப்பா. அன்னைக்கிலேக்கா உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனே 5 லட்சம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். போன் எடுத்து கொடுங்க, நான் செக் பண்றேன். இவ என்ன புதுசா வந்து எதையோ கலப்பிக்கிட்டு இருக்கா? இந்தாங்க தம்பி போன, எனக்கு பார்க்க தெரியாதுப்பா. கொடுங்கக்கா, நான் பார்த்து எல்லாருக்கும் சொல்லிடுறேன். காலையில 10:45க்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குக்கா. இதை யாருக்கெல்லாம் டவுட்டா இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பாத்துக்கலாம். எல்லார்கிட்டையும் அப்படியே போனை காட்டிடுங்க. என்னப்பு புதுசா மெசேஜ் வந்திருக்கு, அது வந்திருக்குன்னு கதையை கொடுத்துக்கிட்டு இருக்க? பாட்டிமா, இதுல கதையை கொடுக்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்தாலோ இல்ல போட்டாலோ உங்களோட போன் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி அக்கா போனுக்கும் மெசேஜ் வந்திருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்தா வாங்கி செக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இதைத்தான்ப்பா நானும் யோசிக்காம போயிட்டேன். அந்த போனை கொடுப்ப, இவங்களுக்கெல்லாம் டவுட்டா இருக்குல்ல, அவங்கள்ட்ட காட்டிக்கிருவோம். சார்
அந்த பாட்டியம்மா படிக்கல, ஆனா உங்க பொண்ணு லைலா படிச்சிருக்காங்க. அந்த கார்டையும் அப்படியே கொடுங்க, அவங்களே பாத்துக்கட்டும். இதாங்கய்யா, கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து அனாவசியமா இந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் மெசேஜ் வராது. அதுலயும் இந்த மாதிரி ஒரிஜினல் கார்டெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. டவுட்டா இருந்தா இந்த போனையும் இந்த கார்டையும் வாங்கிக்கிட்டு அப்படியே டைரக்டா பேங்க்லயே போய் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அண்ணன் மேல அக்கா மேல எந்த தப்பும் இல்லைங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். இதுக்கு மேல என்னப்பு வேணும்? என்ன லைலா பங்கசம் வாயடிச்சு போய் நிக்கிறிய? நீங்க தானே அன்னைக்கிளி வச்சிருக்கிற பணம் கோயில் காசு சுப்பிரமணி திருடி கொண்டுட்டு வந்து அன்னைக்கிளிட்ட கொடுத்து அரிசி பனைக்குள்ள வச்சிருக்கேன்னு சொன்ன. இப்ப என்னத்த சொல்ற? அவ அடகு வச்ச ரசீதும் அவ போனுக்கு காசு போட்டு விட்டதும் மெசேஜ்ல வந்திருக்கு. எடுத்து பாருங்க சிஸ்டர். வாங்கி பாருங்க, உங்களுக்கு தானே டவுட்டு. என்னடியே ஆன் வாயை பொளக்குற? என்ன போட்டிருக்கு? அடகு வச்சிருக்கிறது உண்மைதாமா. அடகு வச்சோன்னு சொல்லி தான் ரசீது கொடுத்துருக்கான். இது இந்தியன் பேங்கோட கார்டு தான். அதே மாதிரி மெசேஜும் வந்திருக்கு. அதுக்காக இவன் பணத்தை எடுக்கலைன்னு முடிவாயிட முடியுமா? அதானே, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கூட நகையை அடமானம் வைக்கிறது மாதிரி வச்சு நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் பணத்தை கொள்ளையடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணி பொண்டாடிக்கிட்ட கொடுத்து வேற ஏதாவது இடத்துல பதுக்கியிருந்தா அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? ஐயோ நெடுவாளி நில்லடி. அக்கா விடுக்கா, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த கிளவிய மண்டை உடைச்சு மாவளை கெடுக்கல. என் பேரு நெடுவாளி இல்ல, விடுக்கா. ஐயோ இருடி நெடுவாளி, பொறுமையா இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளவு தூரம் அந்த மனுஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கிளவி என்னடானா அது நோட்ட இது நோட்டன்னு எதுலையாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டே இருக்காளுங்க. இவளுக்கு ஆத்தால மகளை முதல்ல ஊரை விட்டு வரக்கணும், அப்பதான் அந்த ஊர் உருப்படும். ஐயோ நெடுவாளி செத்து, பொறுமையா இருடி. இங்க நடந்துகிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனை, அதுவும் ஊர் பிரச்சனை. நீ பாட்டுக்கு என்னத்தையாவது பண்ணி வைக்காத. ஆத்திரம் அடங்க மாட்டேங்குது. அந்த கிளவிய போட்டு தள்ள அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும்க்கா. பேசாம நான் கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிரு. உன் பிள்ளையும் புருஷன் என்ன இப்படி செய்யறது? அதான் நீ இருக்கல பாத்துக்க. ஐயோ, இப்ப நீங்க எதுக்கு மாமியால் மருமகளும் சத்தம் போட்டுக்கிறிய? பொறுமையா இருங்க. இங்க நடக்கிறதே தலைக்கு மேல தாங்க முடியல, இதுல நீங்க வேறையா? இந்த மாமியாமார்க இருக்கிற வரைக்கும் மயம் குடும்பம் நிம்மதியா இருக்காது போல. அடியே, எல்லாரையும் ஏண்டி சேர்த்து சொல்ற? அட கடவுளே, நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எக்கோ, ஆத்தாளி மகளையும் வாயும் கையும் கட்டி பேசாம கிணத்துக்குள்ள இறக்கிருமா? அப்பவாது வாயும் கையும் வச்சுக்கிட்டு பொத்திட்டு இருப்பாளுகள்ல. இவளுக்கு அலும்பு பெரு அலும்பா இருக்குக்கா. இவளுக்குனாலதான் இந்த குடும்பத்தோட நிம்மதியா போகுது. இதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியுதா? இப்பதான் வீடு கட்டுறோம் வாச கட்டுறோம்னு என்னத்தையும் ஒரு பூமி பூஜையை போட்டு எல்லாரும் பார்க்க இருக்க சந்தோஷமா அந்த குடும்பம் எவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே என்னென்ன வேலையை பார்த்து விட்டு அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லாத அளவுக்கு பண்ணிவிட்டாரேக்கா. என்னத்தை செய்ய, அதை அனுபவிக்கணும்னு தலையெழுத்து இருந்தா அனுபவிச்சுதான் தீரணும் போல் இருக்கு. அதுக்கு இந்த அன்னைக்கிளி குடும்பம் என்ன விதி விலக்க? ஆண்டவே அநியாயத்துக்கு இப்படி சோதிச்சு பார்க்க கூடாதப்பா. என்ன பாட்டிமா, எல்லா ப்ரூஃபையும் நிரூபிச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவாரப்பு, இந்த ஊர்ல யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உனக்கு தெரியாது. நீ ஊருக்கு புதுசா வந்த பைய. உனக்கு இவங்களை பத்தி எல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்கு நாள் ஆகும். ஊரு காசை கொள்ளையடிச்சது இந்த பையதே. அவன்கிட்ட இருந்து இந்த காசை வாங்காம ஊர் அழுக்க இவனை சும்மா விடக்கூடாது. இவன் பாட்டுக்கு நோகு நாப்புல வீடு கட்டுறதுக்கும் வாச கட்டுறதுக்கும் ஊரு காசை கொள்ளையடிப்பானா? அதானே, வீடு கட்டணும்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும், கருமாயப்படணும். அது இல்லாம நோகாம நொங்கு திங்கணும்னு நினைச்சா மாடி மேல மாடி ஏறிடுமா என்ன? அல்லுங்கிட்டு என்ன லைலா, வந்ததுல இருந்து உன்னோட பேச்சு காணாம போன பணத்தை பத்தியே இல்லையே. அதை வச்சு இவங்க வீடு கட்டிடுவாங்களோ வாச கட்டிடுவாங்களோன்னு அவங்க வீடு கட்டுறதுலயே குறியா இருக்கியே. உனக்கு பணம் காணாம போனது பிரச்சனையா இல்ல அக்கா வீடு கட்டுறது பிரச்சனையா? கரெக்டா கேட்ட நெடுவழி. என்னடி உண்மை வெளியில வரவும் உங்க அக்காவை காப்பாத்துறதுக்கு பேச்ச மாத்த பாக்குறீங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா அமைதியா இருங்க. இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். முரளி தம்பி, இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்யா. என்ன செய்யறது? உங்கள்ட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? ஐயா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு ஒரு 24 hours டைம் கொடுங்க. கண்டிப்பா அந்த திருடன் யாருங்கிறவனை நான் கண்டுபிடிச்சு தரேன். அதான் கண்ணு முன்னாடியே நிக்கிறானே. அங்கசா, நீ சும்மா இரு, பேசிட்டு இருக்கோம்ல. எனக்கு ஒரு 24 hours மட்டும் டைம் கொடுங்கய்யா. நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு அந்த திருடன் யாருங்கிறத உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பாட்டுறேன். சுப்பிரமணியை இப்படி ஒரு நிலைமையில கொண்டுட்டு வந்து நிப்பாட்டின அந்த திருட்டு பையில பாக்குறதுக்கு நான் ஆர்வமா தான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டு மட்டும் பிடிக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. நீ எப்படி என்ன உதவி வேணும்னாலும் எங்களை கேளியா, நாங்க செய்யறோம். அண்ணே சொல்லுங்க தம்பி. அண்ணே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. இது ஒரு விஷயம்னு இதுக்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு நிக்கலாமா? உங்க பிரச்சனையை நான் சால்வ் பண்றேன். அவன் யாரு என்னன்னு ஏதாவது உங்களுக்கு சின்ன அடையாளம் தெரியுமா? இல்லப்பா, நல்ல முகத்துல எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஆளே வித்தியாசமா இருந்தேன். ஆமா, வந்தேன் கொள்ளையடிக்க முகமூடி கொள்ளக்காரன். இங்க இருங்க, அதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பேற்பட்ட மனுஷனை இப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டினதே தப்பு தம்பி. இன்னும் விட்ட வாய்க்கு வந்தபடி என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பத்தியில. எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றிய? அதான் கொலை கொதிக்குது. சால்வ் பண்ணிடலாம்க்கா. அண்ணன் மேல விழுந்த கலங்கத்தை போக்குறது என்னோட பொறுப்பு. அண்ணன் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சின்ன அடையாளம் உங்களுக்கு அவன் கிட்ட இருந்து தெரியும். ஏதாவது ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தோணும்னே. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏய்,
பணத்தை கொடுக்க புரியா இல்லையாடா? இது கோயில் பண்ணும்டா. கோயிலுக்கு செலவு பண்றதுக்காக எடுத்துட்டு போறேன். இதை எதுக்குடா உன்கிட்ட கொடுக்கணும்? நீ கொடுக்கல உன்னை குத்திடுவேன். குத்தி நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த பணத்தை என்னால தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. அப்போ உன் பொண்டாட்டி பிள்ளைய தெருவில் நிக்கிறது கன்ஃபார்ம்டா. டேய் டேய், அது கோயில் பணம்டா, கொடுத்துருடா. டேய் டேய் படுபாவி, அது கோயில் காசுடா, கொடுத்துருடா. டேய் ஆனா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது அங்க அடையாளம் தெரிஞ்சதா? தம்பி, அவன் கத்தி எடுத்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டு என்னை குத்த வந்தான். அப்ப அவன் கையில தீக்காயம் பட்டிருந்துச்சுப்பா, அதை மட்டும்தான் பார்த்தேன். சரி ஓகேண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்த ஏரியா எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக உங்களை பின்தொடர்ந்து உங்ககிட்ட பணம் இருக்கிறது தெரிஞ்சு தான் வந்திருக்கான். ஒன்று உள்ளூர்காரனாக இருப்பான், இல்லைன்னா உங்களை நல்லா தெரிஞ்சவனாக இருப்பான். உங்கள் கையில் பணம் இருக்கிறது தெரிஞ்சு தான் அவன் வந்து இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி மாஸ்கெல்லாம் போட்டு கத்தியெல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு வந்திருக்கானா. இவனை சும்மா விடக்கூடாதுண்ணே. நம்ம போய் ஏதாவது சிசிடிவி கேமராவில் ஏதாவது ஒரு இடத்துல பதிவாயிருக்கான்னு பார்ப்போம். கொஞ்சம் வாங்க, நீங்கள் என் கூட கிளம்பி வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐயா, நான் அண்ணனை கூட்டிட்டு போறேன். கண்டிப்பா போயிட்டு வாங்கப்பா. அந்த திருட்டு ராஸ்கல் எங்க இருந்தாலும் புடிச்சு இழுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அவனை. அண்ணே வாங்க போலாம். கோயில் காசுங்கிறதுனால நீங்க இம்புட்டு தூரம் கும்பல் போயிருக்கீங்க மாமா, அது எனக்கு புரியுது. ஆனா எதுக்கு நீங்க பயப்படாம தைரியமா போயிட்டு வாங்க. அந்த ஆத்தா நமக்கு துணை இருப்பா. சரி அன்னைக்கு வரேன் மேடம். சார் ப்ளீஸ், எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சி ஆகணும். மாமா பேர்ல விழுந்த கலங்கத்தை கண்டிப்பா மாத்தணும். நான் இருக்கேன்ல மேம், நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ சார். எம்மா ஒரு நிமிஷம் இங்க வாவேன். என்ன டவுசர் என்ன, ஊர் தலைவர் பதவியை நம்ம தானே தூக்கி கொடுத்தோம். நம்ம இடத்த கொடுத்த இவன் இப்பேற்பட்ட வேலையை பார்த்துட்டு வந்திருக்கானே, இவனை எப்படி எசிக்கே பாக்கி விடுறதுன்னு பிளான் பண்ணி எசிக்கே பாக்கி விட்டுருக்கியலோ. பங்கசா, அவன் யாரு எப்பேற்பட்டவன்னு என்னைய விட உனக்கு நல்லா தெரியும். இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசு. கிளம்பு. அம்மா ஒரு நிமிஷம் வாமா. அவங்களா பார்த்து எவனையாவது ஒருத்தனை இழுத்துட்டு வந்தாத்தே உண்டு. அப்புறம்ல தெரியும் 24 மணி நேரத்துக்கு இன்னும் எம்புட்டு நேரம் இருக்கு. பாத்துக்குருவோம். எம்மா வான்னு சொல்றேன்ல, வாமா. என்ன அப்படியே ஒரு நிமிஷம் இங்க வா, உங்ககிட்ட பேசணும். இவ ஒருத்தி நேரம் கட்ட நேரத்துல வந்ததோல. நான் தொலைத்த நாட்களெல்லாம் மறுபடியும் வளருமா, எந்த உள்ளம் ஏங்குதே தன். பைத்திய கரைச்சி, என்னடி இங்க வந்து உட்கார்ந்துருக்க? ஏமா நீ இப்படி இருக்க? ஏண்டி எனக்கு என்ன குறைச்ச? நல்லா தானே இருக்கேன். ஐயோ நான் அதை சொல்லலமா, நீ ஏமா அந்த பையட்ட போய் வம்பிழுக்கிற? ஏண்டி நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸை எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதே எரியிற கொல்லியில எண்ணெய் ஊத்தி விட்டேன். உனக்கு சந்தோஷமா இல்லையா? அவன் பணத்தை எடுத்திருக்க மாட்டான்னு உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். அந்த நானஸ்தனாச்சே, அவன் எப்படி பணத்தை எடுப்பேன்? எவனாவது களவாணி பைய களவாண்டுட்டு போயிருப்பேன். அது தெரியறதுக்கு எத்தனை நாள் ஆகுமா? அது வரைக்கும் இவன் தலையை போட்டு உருட்டுவோமேனு உருட்டிட்டு இருக்கேன். எடுத்தது ஒருவேளை உன் மருமைனா இருந்தா? என்னடி குண்ட தூக்கி போடுற? பயமா இருக்குமா? அடி போடி போக்கத்தவளே, ஓம் புருஷனுக்காவது திருற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கதாவது. அவன் சொன்னதை கேட்டியே? கத்திய வச்சு முகமூடி கள்ளக்காரன் கணக்கா வந்து மிரட்டி இருக்கேன். அந்த அளவுக்கு சாமர்த்தியம் ஓம் புருஷனுக்கு இருந்தாத்தேன் இன்னியாரு நீனு ஓம் புருஷனும் கோடீஸ்வரன் ஆயிருப்பியலே. இப்படியே தெருவுக்கு தெரு பிச்சை எடுத்துக்கிட்டு வாங்கி குடிச்சுக்கிட்டு தெரிய போறியே. நீ சந்தில சிந்து பாடுறதுன்னா நல்லா பாடுவியே. உள்ளத சொன்னா கோவம் தான் வரும். ஆமா, ஓம் புருஷன் வீர மேல உனக்கு எதுக்கடி சந்தேகம் வந்துச்சு? எல்லாம் காரணமாத்தான். அப்படி என்ன காரணம்? உன் மயங்காரன் சொன்ன அங்க அடையாளங்களை கொஞ்சம் கவனிச்சியா? அவன் எங்க அடையாளம் சொன்னேன்? முகமூடி போட்டுட்டு இருந்தேன், மாசுக்கு போட்டிருந்தேன், கையில கத்தி வச்சிருந்தேன், யாருன்னு கவனிக்கலைன்னு தானே சொன்னேன். லூஸ் அம்மா, அவன் தான் ஒரு அடையாளம் சொன்னானே, கையில தீ சுட்ட காயம் இருந்துச்சுன்னு. அதை கவனிச்சியா? அதுக்கு என்ன இப்ப? என்னம்மா லூஸ் மாதிரி பேசுற? மறந்துட்டியா? ஓ ஆயிரத்தை சொல்லு. அம்மா வீட்டுல இருந்து சாப்பிடுற சாப்பாட்டுக்கு தனி ருசி தான். அவ வீட்டுல என்னதான் சுகவாசியா இருந்து வேலைக்கு வேலைக்காரி வந்து விதவிதமா சமைச்சு கொடுத்தாலும் பக்கு பக்குன்னு எவ என்ன நினைப்பாளோன்னு பார்த்து சாப்பிடணும். ஆனா இங்க அப்படி இல்ல. வேலை பார்க்காம ஓபி அடிச்சுக்கிட்டு எங்க அம்மாவை மிரட்டிக்கிட்டு விதவிதமா உட்காந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுல இருக்கிற சுகமே தனிதான். அதுலயும் எங்க அம்மா கைப்பக்குவோம் அம்பிட்டு ருசி. என்ன இடியப்பம் தேங்காய் பால் வச்சதுக்கு பதிலா இடியப்பத்துக்கு ஆட்டுக்கால் பாயா வச்சிருக்கலாம். அது ஒண்ணுதான் குறை. சரி பரவாயில்ல, மத்தியானத்துக்கு தான் அம்மா மீன் வாங்குறேன்னு சொல்லிச்சுல, வாங்கட்டும். அதை ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். அட 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 அட, இடியப்பமா பஞ்சு மிட்டாயான்னு தெரியல. என்ன ருசி, என்ன மனம்! இந்த தேங்காய் பாலுக்கும் இடியப்பத்துக்கும் எம்புட்டு டேஸ்டா இருக்கு. அந்த வேலைக்காரி இருந்தா வப்பாலே காருமோ கல்லாட்டமா. மீனே 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 வாழ மீனே வாழ மீனே நெத்திலி சால சங்கரா மீனே. இந்தப்பா மீன்காரரு,
இது என்ன நம்ம டவுசர் தலைவருக்கு வேட்டி கட்டினது மாதிரி வந்து நிக்குது. எப்போ மீன்காரே? வாங்க பாட்டியம்மா, வாங்க வாங்க. என்னது பாட்டியம்மா? இவங்களுக்கு ரொம்ப இளம துள்ளுதாக்கு. என்ன மீன் இருக்கு? எல்லா மீனும் இருக்கு பாட்டியம்மா. உங்களுக்கு என்ன மீன் வேணும்? வாழை மீன் இருக்கு, வவ்வா மீன் இருக்கு, சாலை மீன் இருக்கு, சங்கரா மீன் இருக்கு. என்ன மீன் வேணும் அள்ளிக்கிட்டு போங்க. மீன் அம்புட்டு ஒன்றும் பெருசா இல்லையே, பொடி மீனாத்தே இருக்கு. பாட்டி கண்ணாடி தான் போட்டிருக்கிய, கண்ணு தெரியாது. இதுவா பொடி மீன்? ஒரு ஆள் ஒசரத்துக்கு தூக்கி வச்சுக்கிட்டு பொடி மீனாம்ல. ஆமா, பெரிய ஆள் ஒசரம். இதை காட்டி ஒசரத்தெல்லாம் நாங்க பார்த்தவங்களப்பு. இன்னைக்கு ஏதோ வண்டிக்காரன் வந்திருக்கான், வாங்கிட்டு போவோமேன்னு வந்த. மீனை போட்டு அமுக்காதம்மா, கெட்டு போயிடும். தொட்டு பார்க்காம மீன் வாங்க முடியுமா? கெட்டு போட மீனை என் தலையில கட்டிட்டு போறதுக்கு விலையை பார்த்து சொல்லும். கிலோ 700 ரூபாம்மா. இப்போ நீங்க கையில வச்சிருக்கிற மீன் எப்படி 2.5 கிலோ இருக்கும். 1 7 7 14 3 21 3 கிலோ எடுத்துக்கிறங்க. 2100 ரூபா வருது. 2 ரூபாய போட்டுக்கிறங்க, 100 ரூபாய குறைச்சுக்கிறலாம். என்ன 2000? பாட்டி எடுத்து வச்சிருக்கிற மீன் வஞ்சரம். வஞ்சரத்தோட விலை கிலோ 1000 ரூபாய்க்கு மேல விக்குது டவுன்ல எல்லாம். நான் 700 ரூபா தானே போட்டிருக்கேன். அதுக்காக இம்புட்டு காசா? அது இருக்கிற பளபளப்ப பார்த்துட்டு இம்புட்டு காசா நான் கேட்கிறேன். வச்சுட்டு போ பாட்டி. நீ இல்லைன்னா எனக்கு 1008 ஆளு. சரி சொல்லி கூடப்ப வாங்கிக்கிறேன். அதான் 100 ரூபா குறைச்சுக்கிட்டேன்ல. 2000 கொடுத்துட்டு மீன் எடுத்துட்டு போங்க. ஒத்த மீனுக்கு 2000? கிலோ கணக்குல போட்டா 3 கிலோ வருது இல்ல பாட்டி? நீ மீன் விலையை குறைக்கலனா கூட பரவாயில்ல. பாட்டி ஓட்டின்னு போட்டுக்கிட்டு இருக்காத. அக்கான்னு சொல்லு, இல்லைன்னா தங்கச்சின்னு சொல்லு. அட பாட்டி அம்மாக்கு கோவம் வருது. சரி அக்கானே சொல்லி போடுவான். ஏக்கா அது எப்படியும் 3 கிலோ வரும்க்கா, எடை போட்டு தரேன். 500 ரூபாய குறைச்சுக்க, 1500 ரூபாய் எடுத்துட்டு வரேன். கட்டுப்படி ஆகாதுக்கா, கம்பெனிக்கு கட்டுப்படிலாம் ஆகாது. அப்ப என்னதான் சொல்ற? முதலுக்கு மோசமாக கூடாது இல்லக்கா. 2000 ரூபா 3 கிலோ. நீ வேணும்னாலும் எடை போட்டு வாங்கிட்டு போ. நான் எடுத்து மனக்கணக்கில் சொல்றேன். கூட 100 200 கூடத்தே இருக்கும். சரி இதை வெட்டி வை, போய் காசு எடுத்துட்டு வரேன். போயிட்டு வாக்கா, போயிட்டு வாக்கா. சொல்லுமா, சாப்பிட்டியே? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேம்மா. மத்தியான சாப்பாடுக்கு என்ன? வேலைக்கு திங்கிறதுக்கு மட்டும் வாயை தர, மறுக்கா எதுக்கும் திறந்துடாத. தாய் வீட்டுக்கு வந்தா வேற என்னம்மா வேலை இருக்கு? வேலைக்கு விருந்து சாப்பிட்றதுதான் வேலை. ஆமா போ, போய் நேற்று 2000 ரூபாய் காசு கொடுத்தேன்ல, அதை எடுத்துட்டு வா. மீன்காரன் வந்திருக்கேன், மீன் வாங்கணும். 2000 ரூபாய்க்கு மீனா? என்ன மீன் வாங்கியிருக்க? வஞ்சரம் முடி. இந்த வஞ்சரம் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டவுனுக்கெல்லாம் போனா ஊருப்பட்ட வேலை சொல்லுவேன். வண்டிக்காரன் கொண்டுட்டு வந்திருக்கேன், 700 ரூபா தான் சொல்றேன். 3 கிலோவை வாங்கி வச்சோம்னா இன்னைக்கு 1.5 கிலோ, நாளைக்கு 1.5 கிலோ சாப்பிடலாம். போய் கொடுத்த காசை எடுத்துட்டு வா. ஏமா என்கிட்ட கொடுத்து வச்சுட்டு அந்த 2000 தானே, அதையும் உடனே கேட்குற? என்கிட்ட இருக்கக்கூடாதா? கையில காசு இல்லடி, அதனாலதான் கேட்குறேன். அப்புறமா பால் ஊத்தின காசு வந்துச்சுன்னா எடுத்து தரேன். போய் அந்த 2000 எடுத்துட்டு வா. 1 ரூபாய் என் கையில இருக்க விட மாட்டியே. சரி போ. ஆத்தாடி, திண்ட சோறு செமிக்கிறதுக்குள்ள அடுத்து ஏதாவது ஒரு குண்டை போட்டுரும். கொடுத்த காசை கேட்கறதுக்குள்ள பிள்ளைக்கு நோகுது. புள்ள கஷ்டப்படுறாளே, ஆனமான புருஷன் இல்லையே. ஒரு 5-10 அவகிட்ட இருக்கிறதுனால என்ன இருக்குன்னு நினைக்குதா? அதெல்லாம் இருக்க விடாது. 1 ரூபாயா இருந்தாலும் உடனே புடுங்கிட்டு விட்டுறணும். எம்மா என்னம்டி, பீரோ எதுக்காவது திறந்தியா? நான் எதுக்கடி உன் பீரோல திறக்க போறேன்? பீரோ திறந்துருக்கு, அதான் கேட்டேன். எதுக்காவது திறந்துட்டு மூடாம வச்சிருப்பேன். காசு எடுத்து கொடு. நான் திறக்கலையே. சரி இப்ப என்னடி அயத்திருப்ப, காசு எடுத்து கொடு. ஐயோ என்னடி, இந்த பர்ஸ்ல வச்ச 2000 ரூபாய் காசையும் காணுமா? அதானே கேட்டேன். உன் புருஷன் வேலையை பார்த்துட்டானா? எம்மா ஒடி போக்கத்தவளே, நீனும் திருந்த மாட்டேன், உன் புருஷன்காரனும் திருந்த மாட்டேன். என்னமோ பண்ணி தொலைங்க. மீன்காரனுக்கு இந்த காசை வச்சு கொடுத்து ஒப்பை தரலான்னு பார்த்தேன், அதுவும் போச்சா? டேய் கொக்கி, 5 ரூபா காசு இல்லாம நான் சிங்கி அடிச்சுக்கிட்டு தெரியுறேன். 1000 2000 கூட வைக்க விட மாட்டேங்கிறீல. அவசரத்துல பீரோவை கூட திறந்து போட்டுட்டு போயிருக்க. மவனே நீ வா, உனக்கு இருக்கு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரியன் வலிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி சாமி சாமி. லைலா சராயத்தை ஊத்து, நீ சங்கதிய மாத்து. அடட்டாரம்மு வந்தாராகம் வரும் கொண்டா, இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா. நான் உன் மாமியாடா, விடுறா என்னைய விடுறா. லைலா கொக்கி, நான் இங்க இருக்கேயா? அது எங்க அம்மா. அத்தாடி, எடுவட்ட வய என்ன உளுக்கு எடுத்துட்டியா? வயசான காலத்துல என்ன வேற இப்படி போட்டு வாடா படுத்துறானே. வணக்கம் தே, வணக்கம் தே, வணக்கம் தே. ஓ, நான் உனக்கு அத்தை, அந்த கிழவி உனக்கு லைலாவா? என்ன பார்க்கும்போது என்ன வயசான கிழவி மாதிரி தெரியுதா? அத்தை
உங்க அன்புக்கு நான் அடிமைத்த, அன்புக்கு நான் அடிமை. குடிச்சுட்டு பொண்டாட்டிக்கு மாமியாளுக்கு வித்தியாசம் தெரியாமல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க உன்ன. ஆஹா, அம்மா அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. போடு, அப்படித்தான் சூட போட்டு விடனே, நல்லா போடு. ஐயோ ஐயோ ஐயோ. என்னையா எரியுதா? எனக்கு இதே மாதிரி தானே எரியும். 5-10 நான் தேத்தி ஏதோ அடுப்பங்கரையில உள்ளதெல்லாம் சேர்த்து வைக்க, நீ இப்படி நெத்தமா எடுத்துட்டு வந்து குடிச்சுதானே ஏன் மட்டும் காசு எல்லாம் பொங்கா போட்ட. இப்பவும் அதே கணக்குல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. என் வயிறு எப்படி எரியும்? எரியுதா? சாவுடா சாவுடு. அடி பாவி, மருமையன் கூட பார்க்காம இப்படி சூடு போட்டு விடுறியே, நீ எல்லாம் ஒரு மாமியாளா? குமர பத்தி அடி 2000 ரூபாய்க்கு அடிச்சிருக்காங்கல்ல, அதை இன்னும் போத தெரியாம தெரியலையா மூதைய பையன். இவனுக்கெல்லாம் இப்ப போட்டிருக்க கூடாது, எப்பவோ போட்டிருக்கணும். ரொம்ப லேட்டு. நல்ல கம்பியை காய வச்சுதாம்மா இழுத்து விட்டுருக்கேன். இந்த காயம் ஆறுறதுக்கே எப்படியும் 1 வாரம் 10 நாள் ஆகும். இதே மாதிரி போய் அடுப்பங்கரையிலையும் அதுலயும் இதுலயும் களவாடும் போதெல்லாம் ஆத்தாடி இவ சூடு போட்டு விட்டுருவாளேங்கிற பயம் இருக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுன, கையில போட்டிருக்கேன், அடுத்து கால்லையும் உன் வாயிலையும் போட்டு விட்டுருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஒருவேளை அவனா இருக்குமோ? அதம்மா எனக்கும் பயமா இருக்கு. உன் புருஷனுக்கு அம்புட்டு தைரியம் இருக்காடி. ஒருவேளை வந்துட்டா? அடியே, அப்படி ஏதாவது இருந்துச்சு இந்த ஊர் ஆளுக கூட சும்மா விட்டுருவாளுக. உன் அண்ணன் முண்டாட்டி அந்த குந்தாணி நம்மள உசுரோட வச்சு கொளுத்தி போடுவ. பெருசா வாடி, வீட்டுல போய் பாப்போம். அந்த நாசமத்து போவே என்னமும் பண்ணிருக்க கூடாதுடியோ. அமுகு டுமுகள் அமால் டுமால்.